பயங்கர என்ஜாயபிளா இருந்துச்சு. கீர்த்தி மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபன்னா இருந்தது மூவி. கீர்த்தி சுரேஷ் மேமை விட ராதிகா மேம் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காங்க. ராக் ஸ்டார் லேடிஸ் ரொம்ப என்கேஜிங்கா இருக்கு. ஃபுல்லா ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் டிடிஎஃப் படமும் நாளைக்கு வருது. அந்த படத்தை வந்து கலாய்க்கிற மாதிரியே வந்து ஜிடிஎஃப்னு ஒரு கேரக்டர் வச்சு அவனை அடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. ஃபேமிலிக்கான படம்னு சொல்ல முடியாது. ஒன் டைம் பார்க்கலாம் சார். அவங்கள வந்து ஒரு லவ் கேர்லா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து செட் ஆகல. பயங்கர என்ஜாயபிளா இருந்துச்சு. கீர்த்தி மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபன்னா இருந்தது மூவி. தேங்க்யூ. இல்ல அவங்க ஹீரோனியா ஃபுல் இதுவா வராங்க. ஃபுல் ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு. இதே மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா ஆஃப்கோர்ஸ். ரொம்ப என்கேஜிங்கா இருக்கு. ஃபுல்லா ரொம்ப நல்லா இருந்தது. கீர்த்தி சுரேஷ் எப்படி பண்ணியிருக்காங்க? பயங்கரமா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். நல்லா இருக்கு. எனக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா நான் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. கோலமாவு கோகிலா மாதிரியே இருக்குது. இந்த அம்மா அந்த அவங்கெல்லாம் ஒரு கொள்ளை அடிச்சுட்டு போகிறது அந்த மாதிரியே இருக்குது. ஆனால் வித்தியாசமாக இருக்குது. பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் நல்லாயிருக்கு. மூவி நல்லா இருந்ததுங்க. ராதிகா மேம் ஆக்டிங் சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் சீன்ஸ் செம்மையாக எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிப்பாக படம் சூப்பராக இருந்தது. கீர்த்தி சுரேஷ் மேமை விட ராதிகா மேம் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. புது விதமாக இருந்தது. யோசிச்சு நல்லா புது விதமாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக அது முடிச்சது செம்மையாக இருந்தது. அவங்க அப்பாவை சாவறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அது செம்மையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. யோசிச்சு நல்லா இருந்துச்சு. புது விதமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவங்கள வந்து ஒரு லவ் கேர்லா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து செட் ஆகல. அவங்க லவ் பொசிஷன்ஸே நல்லாயிருக்கும். ராதிகா மேடம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் லாங் பீரியட் இந்த மாதிரி ஒரு மாதிரி காமெடியாக லவ் டுடேக்கு அப்புறம் அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. தெரியல, காமெடி 1000% and like Kirti Suresh acting also rock star ladies. ப்ரோ படம் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை ப்ரோ. ஒரு தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ட்ராக் தான். செகண்ட் ஹாஃப் வந்து ஏதோ கொண்டு போயிருக்காங்க. மற்றபடி படத்தில் ரெட்டின் கிங்ஸ்லி அவங்க காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பிஜிஎம் பெருசாக இல்லை ப்ரோ. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் வந்து பெருசாக யூஸ் பண்ணல. கிளைமேக்ஸில் மட்டும்தான் அவங்க வந்து ஒரு சிங்கிள் டேக் டைலாக்னு ஏதோ ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் டிடிஎஃப் படமும் நாளைக்கு வருது. அந்த படத்தை வந்து கலாய்க்கிற மாதிரியே வந்து ஜிடிஎஃப்னு ஒரு கேரக்டர் வச்சு அவனை அடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. அந்த சீன் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வேணால் ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ. படம் ஓகே சார், நல்லா தான் இருந்துச்சு. ஏன் ஓகேன்றீங்க? எதுவுமே இல்லையா பார்த்துட்டு? எதுவுமே இல்லை, ஹீரோ இல்லை, சாங்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. காமெடி இருக்கா? காமெடியும் ஓகே தான் சார். ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப சிரிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. சும்மா 2-3 அந்த வில்லன் கேரக்டர் காமெடி பண்ணாங்களா ஓகே. ஆனால் இது ஃபேமிலிக்கான படம். ஃபேமிலிக்கான படம்னு சொல்ல முடியாது. ஒன் டைம் பார்க்கலாம் சார். நெக்ஸ்ட் டைம்லாம் போரிங்கு. ரெட்டின் கிங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணீங்க? யார் சார்? ரெட்டின் கிங்ஸ் ஓகே தான் சார். நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஒர்க் ஆச்சு. காமெடிலாம் காமெடி அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம சிரிக்கிற அளவுக்கு ரொம்ப விழுந்து சிரிப்போம் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஓகே தான் சார். ராதிகா மேம் ராதிகா மேம் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க காமெடி நல்லா இருந்தது. அவங்க பண்ணது, அவங்க பேசினது, அவங்க ஆக்சுவலி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ட்விஸ்டெல்லாம் இல்லை. அவனை அடிக்கிறதுக்காக இவனுங்க வரானுங்க, இவனை அடிக்கிறதுக்கு அவனுங்க வரான், அப்படியே மாற்றி மாற்றி போட்டு லாஸ்ட்டில் வேறு மாதிரி ஒரு முடிச்சிடுறாங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். இல்லை நல்லா இருந்துச்சு brother. கீர்த்தி சுரேஷ் எப்படி பண்ணீங்க? சூப்பராக பண்ணிருக்காங்க brother. செமையாக காமெடி படம், காமெடி ஒர்க் ஆச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு brother. நல்லா பண்ணிருக்காங்க. என்ன ப்ரோ? பண்ணிருக்கேன் ரெட்டின் கிங். எல்லாருமே சூப்பராக இருக்குது. எல்லாரும் ஒர்க்கும் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி கோலமாவு கோகிலா அந்த ஃப்ளேவரில் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங் நல்லா இருந்தது. ஸ்டோரி அவங்கள சுற்றியே போகிறதுனால த்ரூ அவுட் படம் நல்லா காமெடியாக இருந்தது. ஓகே. ஆனால் இந்த ஆல்மோஸ்ட் இந்த படம் மாதிரி தான் இந்த கோலமாவு கோகிலா. நயன்தாரா நடிப்போட கம்பேர் பண்ணும்போது கீர்த்தி சுரேஷ் ஓகே, நாட் அவங்க லெவலுக்கு வர நயன்தாரா.